டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல் HTML5 கண்ட்ரோல் எலமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML பேஜில் வந்து ஜஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது, அதை யூசர் வாசிக்கிறாங்க, இமேஜ் டேபிள்லாம் இருக்குது, அது யூசர் வாசிக்கிறாங்கிறதோட மட்டும் இல்லாமல் தேவைங்கிற இடத்துல வந்து யூசரோட இன்ட்ராக்ஷன் வச்சு யூசரோட இன்புட்டை வாங்கக்கூடிய கண்ட்ரோல் தான் எலமெண்ட்ஸ் தான் HTML கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக், இப்போ ஒரு வெப்பேஜ் இருக்குது, அதில் கண்டென்ட் இருக்குது, அதை யூசர் வாசிக்க மட்டும்தான் முடியும்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் வெப்பேஜ் இல்லை வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க முடியுது, அதை வந்து பேக்எண்டில் சர்வர் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா, யூசரோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் மாறுது அப்படின்னா அது டைனமிக் வெப்பேஜ். ஸோ எந்த இடத்துல வந்து யூசரோட இன்ட்ராக்ஷன் இருக்கோ மேக்ஸிமம் அந்த இடத்துல அது டைனமிக் வெப்பேஜாக இருக்கும். யூசரோட இன்புட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ் இருக்கும் ஏதோ ஒரு வெப்சைட்டில். அந்த லாகின் பேஜில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. லாகின் கொடுத்தோன்னே அவங்க சரியான யூஸராக இருந்தால் அவங்களுக்கு உள்ளே போய் ஒரு பேஜ் காட்டும். அவங்க இன்வாலிட் யூஸராக இருந்துச்சுன்னா உள்ளே போகாமல் வேறு ரெஸ்பான்ஸ் காட்டும், இன்வாலிட் யூஸர்னு. ஸோ இது வந்து டைனமிக்காக யூஸரோட இன்புட்டை பொறுத்து லாகின் பண்ணுறதா வேண்டாமா, சக்ஸஸ் பேஜ் போகணுமா இல்லை ஃபெயிலியர் பேஜ் போகணுமான்னு டிசைட் பண்ணுது. அது டைனமிக் பேஜ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்குறது பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் பாக்ஸு, அப்புறம் கடைசியாக நான் லாகின் பட்டன் கிளிக் பண்ணுறேன், அந்த இடத்துல ஒரு பட்டன். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இமெயில், அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், குவான்டிட்டி, இதெல்லாம் இது டெக்ஸ்ட் பாக்ஸ், இது டேட் பிக்கரு, இது வந்து ஸ்லைடிங் பாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா யூசர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதான் முக்கியமாக இது எதுக்கு அப்படின்னா, யூசரோட இன்ட்ராக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அந்த வெப்பேஜ் யூஸ் பண்ணும்போது, வெப்சைட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கணும். நம்ம நல்லா ஈஸியாக இருக்குது டேட்டா டைப் பண்ணால், அதே மாதிரி இவங்க ப்ராப்பர் டேட்டா அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வரணும். இன்புட் டைப்ஸில் நிறையா இருக்குது. இப்போ நான் முன்னாடி காட்டின இந்த இதெல்லாமே இன்புட் டைப் தான். அந்த இன்புட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இமெயிலுங்கிற இன்புட் டைப் இருக்குது, URL, நம்பர், டேட், ரேஞ்ச், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ நம்பருங்கிற இன்புட் டைப்பில் போய் நம்ம ABCD அடித்தோம்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இமெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், டிஃபால்ட்டாகவே சம் டெக்ஸ்ட் @email.com or gmail.com அந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அது வேலிடேஷன் எரர் காட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி டேட்டா லிஸ்ட், அவுட்புட், ப்ராக்ரஸ், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக் இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே டைப் இமெயில், பிளேஸ் ஹோல்டர், என்டர் யுவர் இமெயில்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு வரும். உள்ளே வந்து என்டர் யுவர் இமெயில்னு இருக்கும், கிரே கலர் டெக்ஸ்ட்டில். நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த டெக்ஸ்ட் மறைஞ்சிரும், நம்ம டைப் பண்ணுற வேல்யூ வந்துடும். இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்புட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நம்ம வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஃபார்ம் டிஸ்பிளே ஆகுது. CSS மூலிமா நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராகவே இருக்காது. நான் சும்மா அந்த ஃபார்ம் கண்டென்ட் டைரெக்டாக உள்ள HTML போட்டு ஓப்பன் பண்ணேன். நார்மலாக இது ஒரு ஆர்டரில் இருக்கும். பட் இதெல்லாம் நீட்டாக ஒரு ஃபார்மில் வேணும்னா CSS யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ லேட்டஸ்ட்டில் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பிளேஸ் ஹோல்டர். என்ன டெக்ஸ்ட் பாக்ஸாக இருந்தாலும் அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து யூசர்கிட்ட வந்து என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் நேம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு ஹிண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன என்டர் பண்ணணும், ஒரு சில வேல்யூ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டருங்கிற அட்ரிபியூட் யூஸ் ஆகும். ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது. எல்லா இன்புட் டைப்லேயும் கடைசியாக ரெக்வயர்டுன்னு கொடுத்தோம்னா அது வந்து மேண்டேட்ரி. அதை ஃபில் பண்ணாமல் நம்ம ஃபார்மை சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட்டே ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான அட்ரிபியூட். அப்புறம் வந்து டேட்ஸாக இருந்துச்சுன்னா மினிமம் மேக்ஸிமம் டேட் கொடுக்கலாம். இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். இல்லைன்னா அது இந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகினா சர்வருக்கு ரெக்வஸ்ட்டே போகாது, நம்ம சப்மிட்டே பண்ண முடியாது. அடுத்தது வந்து லிஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ராப் டவுன் மாதிரி தான். நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே ஒரு 5 வேல்யூ 10 வேல்யூ 1 by 1 ஆகும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம், அது செலக்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து லிஸ்ட்டு, டேட்டா லிஸ்ட்டு. அதோடைய ஃபார்மேட் இதுதான். இன்புட் டைப் லிஸ்ட்டு, பிளேஸ் ஹோல்டர்னு போட்டுட்டு அடுத்தது அந்த டேட்டா லிஸ்ட்டில் என்னென்ன ஐடி, இந்த லிஸ்ட்டோடைய நேம் என்னவோ அந்த நேம் வந்து ஐடி கொடுத்துட்டு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதை வேல்யூவில் கொடுத்தோம்னா அது நமக்கு வந்து ட்ராப் டவுனாக வரும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஓனாக எழுதுகிற கண்டென்ட் தான். யூசரோடைய இன்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி HTML5 கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலிடேஷன் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வயர்டுன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ரெக்வயர்டுங்கிற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா HTML5க்கு முன்னாடி ரெக்வயர்டுங்கிற ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு கோடு எழுதி
இந்த இந்த ஃபார்மில் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இல்லை இந்தந்த ஃபீல்டெல்லாம் என்ட்ரு பண்ணாமல் எம்டியாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுத்தா சர்வருக்கு ரெக்வஸ்ட்டே போகாமல் இங்கேயே யூஸருக்கு வந்து இது ஃபில் பண்ணுங்கள், இது மேண்டேட்ரி ஃபில்லுன்னு காட்டுறதுக்கு கோடு எழுதுவோம். இப்போ வந்து அப்படி இல்லை, HTML ஃபைலில் இந்த மாதிரி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு விஷயத்தை எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக அவங்களே வேலிடேஷன் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து HTML5 கண்ட்ரோல் எலமெண்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு சிஸ்டமும் வந்து எவால்வ் ஆகி அடுத்தடுத்த ஸ்டெப் வரும்போது நல்ல மெருகேறி தான் வரும். இருந்தாலும் வந்து ஒரு சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓல்டர் HTMLலேயே தான் இருக்கும். பழைய ப்ரௌசர்லனா இந்த லேட்டஸ்ட் இது வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. இதெல்லாம் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டு யூஸ் ஆஃப் HTML5 கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸர்கிட்ட இன்புட் வாங்குறது ஒரு ஃபார்ம். ஏதோ ஒரு இடத்துல சைன்அப் ஃபார்ம் இருக்குது. ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம், சைன்அப் கொடுக்குது. சைன்அப்னு கொடுத்தோன்னே ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும், நம்ம ஃபில்அப் பண்ணி சைன்அப்னு கொடுக்குறோம். அந்த ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ் தான். இந்த ஃபார்முடைய ஜஸ்ட் பேசிக் கோட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இமேஜாக காட்டின ஃபார்முடைய கோடு தான். ஃபார்ம்னு ஒரு டேகு, லேபிள்னு கொடுத்தா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வரும். அப்புறம் இன்புட், டைப், இமெயில், பிளேஸ் ஹோல்டர். ஸோ இமெயில்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து அப்புறம் அந்த ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்க்குள்ளே பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் இமெயில்னு வரும். ரெக்வயர்டுன்னு கொடுத்துட்டா இது இம்பார்ட்டன்ட் மேண்டேட்டரி ஃபீல்டு. அடுத்தது லேபிள், குவான்டிட்டி, அப்புறம் குவான்டிட்டிக்கான இன்புட் டைப்பு, அதை நம்பர்னு வச்சுட்டோம். மினிமம் மேக்ஸிமம் வச்சுட்டோம். ஸ்டெப் 1 போது மினிமம் 1லேருந்து 2 3 4 5 6 அந்த ஆர்டரில் வரும். 2 அப்படின்னா 1லேருந்து 3 5 அந்த மாதிரி 2 நம்பராக தாண்டி வரும். ஸோ இதுதான் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது டீட்டெயில் நீங்கள் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவை, உங்களுக்கே தெரியும். அதோடைய அவுட்புட் இதுதான். ஸோ இது வந்து HTML கண்ட்ரோல் எலமெண்ட்ஸை பற்றின ஒரு டீட்டெயில்டு கண்டென்ட். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.